பிஎஸ்எஸ்எம் மற்றும் பிஎம்சி தமிழுடன் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வசந்தி குமரனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நேத்து நம்ம பார்த்தது ஒரு ரீகேப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்றது பார்க்கலாம். நேத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சோமா வந்து அனுசூயாக்கு வந்து அவங்களுடைய கடந்த கால பிறவி பத்தி வந்து கடந்த பிறவி பத்தி சொல்லிட்டு வராங்க. ஏன்னா, ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கிறாங்க அனுசூயா. எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப தயங்குறாங்க. ஒரு அச்சமா இருக்குது அவங்களுக்கு வந்து நான் இத செய்ய மாட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன். அப்பா, அம்மா சம்மதத்தினால அப்படின்னு சொல்லிட்டு அப்பா, அம்மா வற்புறுத்தறதுனால பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சோமா கிட்ட வந்து சோமாவ பார்த்தா ஏதாவது ஹீலிங் கிடைக்கும்னு வராங்க. ஆனா சோமா சொல்ற கதைகள்லாம் பார்த்து இவங்களுக்கு வந்து அவங்களோட சேர்ந்து ரொம்ப அட்டாச்மென்ட் ஏற்படுத்துது. ரொம்ப அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குது இவங்களோட இருக்கிறது, இவங்களோட எனர்ஜிஸோட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு போறதுக்கே வந்து அவங்க இல்ல நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த மாரி இருக்கும்போது மாறி, மாறி அவங்களுக்கு வந்து ஒரு நிலையான ஒரு மனம் இல்லாம, ஒரு குழப்பமான ஒரு மனநிலையிலேயே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியுது இல்லையா? அதனால இன்னைக்கு வந்து ஆக்சுவலா அ ந என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து அனுசூயாவும் அவங்க அம்மாவும் வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஊருக்கு போறதுக்கு ஐ மீன் பயணிக்க ரெடி ஆயிட்டாங்க. அப்போ இன்னைக்கு அவங்க பயணம் எப்படி இருக்குது? அவங்க வந்து அ என்ன மாதிரியான அவங்க வந்து வீட்ல போயிட்டு எப்படி அவங்க பிஹேவ் பண்றாங்க? அவங்களோட எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குது? ஏன்னா, நேத்தே பார்த்தோம். சோமா வந்து என்ன சொல்றாங்க அவங்களுக்குன்னா, சீதா மாதாவுடைய எனர்ஜிஸ் வந்து உங்கள கைட் பண்ணும். அவங்க வந்து சில பிளான்ஸ் வந்து உங்களுக்காக வச்சிருக்காங்க. அதனால அதுபடி வந்து நடக்கும் அப்படின்ற மாரி, இவங்க வந்து இதுக்கு முந்தைய பிறவியில வந்து அவங்களுக்கு பணிப்பெண்ணா இருந்ததாகவும் வந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க. இது வந்து அனுசூயாக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவங்களுக்கு வந்து இது வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா, அவங்களுக்கு அத பத்தின நினைவு எதுவுமே இல்ல. இருந்தாலும் ஆ சோமா என்ன சொல்றாங்க அப்டின்னா, "உனக்கு இப்ப வந்து எதுவுமே ஞாபகத்துல வரலனாலும், இத ஜஸ்ட் நீ உள்வாங்கிக்கோ. உனக்கு தேவைப்படுற நாலேட்ஜ்" அப்டின்ற மாரி சொல்றாங்க. இனி அதுக்கு வந்து அதோடைய விளக்கம் இனி அவங்களுக்கு கிடைக்குதா? அவங்களுக்கு தன்னுடைய முற்பிறவி ஞாபகத்துல வருதா? என்ன நடக்குது? அப்டின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ சோமா சொன்னதுக்கு அப்புறம் சோமா கிட்ட வந்து அவங்க விடை பெற்றுட்டு, அனுசூயாவும், அவங்க அம்மாவும் வந்து அவங்க ஊருக்கு பயணிக்கிறாங்க. அவங்களுடைய நகரத்துக்கு பயணிக்கிறாங்க. இப்போ பல மணி நேரங்கள் வந்து அவங்களுடைய பிரயாணம் இருக்குது. அப்போ அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ம் அ ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? கேட்டல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு குதிரை வண்டியோ, ஏதாவது மாட்டு வண்டியோ இந்த மாதிரி தான் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. வண்டி அப்ப வந்து பெட்ரோல், டீசல்லாம் இருக்காது. அதனால பல மணி நேரங்கள் ஆகுறதுனால, அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு, ஒரு பழங்கள், அதுக்கப்புறம் தண்ணி இந்த மாரி தான் குடிப்பாங்க. அப்போ அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் ஆறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்திட்டு, அவங்க வந்து ஒரு மரத்தடியில வந்து உட்கார்றாங்க. அவங்க அம்மாவும், பொண்ணும் உட்கார்றாங்க. இப்போ அவங்க இந்த பிரயாணம் முழுக்க வந்து அவங்களுக்குள்ள வந்து ஏற்கனவே சோமா சொன்ன அந்த குரல் தான் அவங்களுக்குள்ள எதிரொலிச்சுட்டே இருக்குது. அதே தான் மறுபடியும், மறுபடியும் அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பேசவே ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்குள்ள அதுவரைக்கும் ஏதோ ஒரு யோசனையில இருந்திருக்காங்க. இப்போ வந்து அ அனுசூயாக்கு வந்து அம்மா வந்து குடுக்குறாங்க. "பழம்லாம் சாப்பிடு. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுறதுக்கு" அப்படின்னா, "வேண்டாம் எனக்கு பசி இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து அவங்க அம்மா கிட்ட அவங்க கேட்கறாங்க. "அம்மா இப்போ சோமா சொன்னாங்க இல்லையா? அந்த கதைல எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கேன். அப்ப ஸ்ரீராமர வந்து என் முன்னாடி நிக்கிறாரு. நான் ஸ்ரீராமர பார்த்துருக்கேன். அவருடைய அந்த கண்களையும், அவருடைய அந்த புன்னகையும் நான் வந்து எனக்கு நினைவுல இருக்குது. வேற எதுவுமே எனக்கு ஞாபகத்துல வரல. ஆனா எனக்குள்ள வந்து ஆழமா அவருடைய அந்த அந்த ஸ்டில்னஸ் அவர் கண்கள்ல இருக்கிற அந்த ஒரு நிலையான தன்மை, ஒரு ஆழம் அது எல்லாமே வந்து எனக்கு தெரியுது. அதுதான் வந்து எனக்கு நெறைய நாட்கள்ல, நெறைய நேரங்கள்ல, இரவுல எல்லாம் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு எனக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடியதாகவும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத மாரி எனக்கு வந்து இருக்கிற மாரி இருந்தது. அது வந்து எனக்கு ஞாபகத்துல இருக்குது. வேற ஏதாவது நான் நினைவு கூறணும்னு பார்த்தா, எனக்கு வந்து அது ஞாபகத்துல வரமாட்டேங்குது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவருடைய அந்த பார்வை, அந்த கண்ணும், அப்புறமா அவருடைய அந்த புன்னகை. இது 2 தான் எனக்கு நினைவுல வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நான் வந்து ஸ்ரீராமர பார்த்திருக்கேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவருடைய கரங்கள் வந்து என்னுடைய முகத்துல அ தொட்ட மாதிரி, அவரு என்ன பத்தி பேசின மாதிரி, அது மட்டும் தெரியுதே தவிர, என்ன பேசினாரு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க, ஒரு வாட்டி மகாராஜா ராமர் வந்து அதாவது ஸ்ரீராமர் தான். மகாராஜா ராமர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாருன்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, அவங்க அம்மா வந்து, "ஆமா, அந்த நாள் போய் மறக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து சோமா சொல்றாங்க ஐ மீன் அனுசூயா சொல்றாங்க, "ஓகே. அப்ப என்னென்ன அவரு பேசினாரு? அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு ஞாபகத்திலே வரமாட்டேங்குது." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, "நீங்க வந்து இந்த மாரி கேள்விகள்லாம் வந்து கேட்காத. உங்க அப்பா விரும்ப மாட்டாரு. அது வந்து உனக்கு அதனால தான் இதுவரைக்கும் வந்து உன்கிட்ட மறைக்கப்பட்டிருக்கு. அது வேண்டாம் விட்டுரு." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும்,
இவங்க மறுபடியும் வலியுறுத்தனால, அத பத்தி என்ன பத்தி என்ன சொன்னாரு மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, சரின்னு அவங்க சொல்றாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. அ ஸ் என்னன்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்தாரு. அந்த அந்த மகாராஜாவா இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் அம் அந்த ராஜ்யத்து நிர்வாகம் சார்ந்த ஏதாவது ஒரு பணிகளுக்காக, அத பத்தி ஏதாவது உரையாடல்களுக்காக வருவாங்க. முக்கியமான நபர்கள் வீட்டுக்கெல்லாம். அந்த மாரி. அது மட்டும் இல்லாம ராமர் வந்து அவங்களுடைய நாட்ல குடிமக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய வீட்டுகளுக்கும் போயிட்டு, அப்புறம் வந்து அ ஏதாவது அவங்களுக்கு என்ன குறை நிறைகள் இருக்குது, அந்த மாரி அத வந்து அவங்க கிட்ட டைரக்ட்டாவே வந்து மீட் பண்ணி கேட்பாரு. ஸோ அந்த மாரி வகையில வந்து இந்த அ அனுசூயா அவங்க அப்பா வந்து அந்த நிர்வாக பொறுப்புல இருக்கிறதுனால, இவங்க என்ன பண்றாங்க, ஸ்ரீராமர் அவங்க வீட்டுக்கு வந்து அது விஷயமா ஏதோ பேசுறதுக்கு வரும்போது, இவங்க வந்து அத ஒரு அ ரொம்பவும் கௌரவமான ஒரு நாளா நினைக்கிறாங்க. மகாராஜாவே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து மகாராஜா கொஞ்சம் வயது முதிர்வின் காரணமாக இப்ப வர்றது கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாரு. முதல்ல வந்து அடிக்கடி தன்னுடைய குடிமக்களோட வீட்டுக்கெல்லாம் வந்து பயணிப்பாரு, கேட்பாரு அவங்களோட குறைகள. இப்ப வந்து கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வர்றதுனால, இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து ஆவல் வந்துருச்சு. அதோடைய அந்த பெண்ணோட அம்மாக்கு, அனுசூயாவோட அம்மாக்கு வந்து ரொம்ப அ ரொம்ப அவர்கிட்ட பேச முடியுமா? அவர்கிட்ட இருந்து பார்க்க முடியுமா? அந்த மாரி வந்து அவங்களுக்கு தோணிட்டு, அவங்க அப்பாவும், அந்த ராஜாவும் பேசினாலும், இவங்க வந்து பக்கத்துல வந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் நிக்கிறாங்க. அ அவர கொஞ்சம் பார்க்க முடியுமா? அப்படின்ற மாரி. அப்போ வந்து அனுசூயா வந்து ரொம்ப குட்டி பொண்ணா இருந்தாங்க. அவங்க அம்மா பக்கத்துல நின்னுட்டு, அவங்க அம்மா புடவைக்குள்ள மறைஞ்சுகிட்டு, அந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க அம்மாக்கும் ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. இவ்ளோ நம்ம ராஜா வந்திருக்காரு. நம்ம கிட்டவே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க ஹஸ்பண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு. அ என்னுடைய மனைவி, என்னுடைய அ மகள், இளைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மகள் இந்த அனுசூயான்றது. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய அண்ணங்க தான் இருக்காங்க. இந்த கடைசி மகளா இவங்க இருக்காங்க. ஸோ இந்த அ வான்னு கூப்பிட்டதுக்கப்ப இந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு தயங்கி தயங்கி குழந்தைகள் போவாங்க இல்லையா? வெட்கப்பட்டுட்டே. ஸோ அந்த மாதிரி வந்து போறாங்க. சோ அது அந்த அவங்க அப்பா என்ன சொல்றாரு, அனுசூயா அவங்க அப்பா அப்டின்னா, சின்ன வயசுலயே வந்து இவளுக்கு வந்து ம சீதா மாதா மேல ஒரு தனி ஒரு பிரியம். எப்ப நான் அந்த வழியா பேலஸ் வழியா, அந்த மாளிகை வழியா நான் வந்து கூட்டிட்டு வந்தாலும், அங்க கை காமிச்சுட்டு, "அங்க போகலாம், போகலாம்" அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஒரு நாள் என் கை நான் பிடிச்சிட்டு இருக்கேன். எப்படியோ என்ன மீறி அவ வந்து கேட் வரைக்குமே போயிட்டா அவ. கூட்டிட்டு வந்ததுல அவ வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டா. சோ வந்து அங்க வந்தாலே மாதா, மாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, ஸ்ரீராமருக்கு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் பிரியம் வந்துருது இல்லையா? தன்னுடைய மனைவிய பத்தி பேசினோனே. அதனால அந்த அந்த குழந்தைய வந்து கிட்ட கூட்டிட்டு, அவ அவ முகத்த வந்து அந்த கன்னத்த வந்து அந்த பாப்பாவோட கன்னத்த வந்து கையில அப்படியே பிடிச்சுட்டு, கண்ணோட கண் பார்க்குறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீப்பா அதாவது நேருக்கு இதுக்கு முன்னாடி கூட நெறைய தடவைல வந்து நம்ம பார்த்திருக்கோம் இந்த கதையில. ஒருத்தர் கண்ணோட கண் அப்படியே டீப்பா எங்கேயோ பார்க்குற மாரி பார்க்குறாங்கன்னா, அவங்களோட முற்பிறவிகள பார்க்குறாங்க. அந்த மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி இவரு வந்து நல்லா டீப்பா பார்க்கும்பொழுது, அவரு சொல்றாரு, "இந்த பெண் வந்து மிதிலையில இதற்கு முன்னாடி இருந்த பணிப்பெண் இந்த பெண்ணு. இதுக்கு முன் ஜென்மத்துல வந்து சீதாவுக்கு வந்து பணிப்பெண்ணா இருந்தது. சீதா திருமணமாகி எங்க எங்க திருமணத்துக்கு அப்புறம் சீதா மிதிலையிலிருந்து வரும்பொழுது, சீதாவுடன் சேர்ந்து வந்த பெண் தான் இவ. ஆனா வந்து சீதா இந்த வனவாசத்துக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது அத பார்க்கறதுக்காக அவ இல்ல. அவ வந்து ரொம்ப சீதா மேல ரொம்ப பிரியமா இருந்தவ. இவ போன பிறவியில. அதனால தான் இப்ப இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, ஆ இந்த பெண்ணோட அப்பா அனுசூயாவோட அப்பா இதெல்லாம் கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீராமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பெண்ண வந்து குருகுலத்துக்கு அனுப்புங்க. அ பெண்களுக்காகவே ஒரு குருகுலம் இருக்கு. அதுல வந்து பெண்கள் வந்து அங்கேயே விடுதில தங்க மாட்டாங்க. போயிட்டு படிச்சுட்டு திரும்ப அவங்க அவங்க வீடுகளுக்கு வந்துருவாங்க. சோ அங்க வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாரி ஐ மீன் அங்க சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா, சீதாவோட கடைசி ஆசை அதுதான். பெண்களுக்கு கல்வி கிடைக்கணும். பெண்களுக்கும் அந்த விழிப்புணர்வு வரணும். கல்வி கிடைக்கணும். அவங்களும் மேன்மை அடையணும் அப்படின்றத விரும்பினா. அதனால இங்க அனுப்ப வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைய வந்து ஆசீர்வாதம் குடுக்குறாரு. எனக்கு வந்து உ அ நான் வந்து இவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய கரங்கள வந்து அந்த பாப்பாவோட தலையில வச்சுட்டு, கொஞ்ச நேரம் கண்ண மூடிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பயுமே வந்து உனக்கு வந்து ஃபியூச்சர் லைஃப்ஸ்ல இனி வரும் எல்லா வாழ்க்கைகளிலும் நீ எங்கிருந்து வந்திருக்க? நீ யார்? அப்படின்றத உனக்கு நினைவு ஊட்டுறதுக்காக யாராவது ஒருத்தர் உன் கூட கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ நம்ம மனித வாழ்க்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? ஏன் வந்திருக்கோம்? நம்ம யாரு? அப்படின்ற புரிதலே இல்லாம நிறைய பலர் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கைய கழிச்சிடுறாங்க. அ அந்த பிறவியே கழிச்சிடுறாங்க. இப்போ அது நமக்கு தேவை இல்லையா?
நம்ம எதுக்காக இந்த பூமியில நம்ம பிறந்திருக்கோம்? நம்மளுடைய ஆன்மா எதுக்காக ஒரு உடல தேர்ந்தெடுத்து இந்த பூமிக்கு வந்திருக்கு? அப்படின்றது அந்த பர்ப்பஸ் ஆஃப் லைஃப். நம்மளுடைய சோல் பிளான் என்ன? பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் என்ன? அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம். நம்ம என்ன பண்றோம்? இங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம், இங்க இருக்கிற மாயையில சிக்கிட்டு, இந்த வேலை பார்க்கணும், இந்த படிப்பு ப ப படிக்கணும், இவ்ளோ சொத்து சேர்க்கணும், இத பண்ணணும், அத பண்ணணும். அது இங்க இருக்கிற அந்த மாயையினால அதுல இருக்கிற அ மேலான விஷயங்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு, நான் இவ்ளோ படிச்சிருக்கேன். நான் வந்து இவ்ளோ சம்பாதிச்சிருக்கேன். நான் வந்து என்னுடைய அ நான் சோ அண்ட் சோ பதவியில இருக்கிறேன். இந்த மாதிரி நம்பளா வந்து ஏதோ ஒரு விஷயத்த எடுத்துக்கிறோமே தவிர, அந்த பிறப்புக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்? பிறப்புக்கு அப்புறமா நம்ம எங்க போறோம்? அப்படின்றத வந்து அத பத்தி வந்து யாருமே வந்து பெருசா அக்கறை கொள்றது இல்ல. இத வந்து வெறும் ஞானிகள், ஆன்மீகத்துல இருக்கவங்க, அ அப்படி இருக்கிறவங்க தான் வந்து இந்த ஒரு தேடல் அவங்களுக்குள்ள வருது. ஆனா, நம்பளுடைய ஆன்மா வந்து அந்த நம்மளுடைய ஆன்மா, நம்மளுடைய சோல் கைட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆன்ம வழிகாட்டிகள் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. நம்மள அந்த வழியில கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக, பல சூழ்நிலைகள மாறி, மாறி நம்மளோட வாழ்க்கைய உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு துயரம், ஏதாவது ஒரு இது இது மூலமா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நம்மளுடைய ஆன்மீக விழிப்புணர்வு வர்றதுக்காக, மீண்டும், மீண்டும் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள், ஏதாவது நோய்கள், ஏதோ ஒண்ணு குடுத்துட்டே இருந்தா, அப்போதான் நம்ம வந்து அந்த ஒரு நிலைக்கு, அந்த ஒரு ஆங்கிள்ல நம்ம யோசிக்கவே ஆரம்பிப்போம். நான் யாரு? நான் எதுக்காக வந்திருக்கேன்? எதுக்கு இந்த மாதிரி நடக்குது? இது மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் அப்படின்றதுக்காக, அதுவும் நடக்கும் இல்லையா? சோ அந்த வகையில ஸ்ரீராமர் வந்து அப்படி ஒரு அற்புதமான ஒரு பிளெஸ்ஸிங் வந்து இந்த பெண்ணுக்கு குடுக்குறாரு. இனி வரும் எல்லா பிறவிகளும். அதனால இப்ப கூட இந்த ஆத்தரா இருக்கிறாங்க இல்லையா? அவங்க இந்த தீனா மரியம் அப்படின்ற அந்த அந்த பெண் தான். அந்த ஒரு பெண் தான் வந்து அந்த அனுசூயாவா இருந்திருக்காங்க. மீனாட்சியா இருந்திருக்காங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு இந்த பிறவிலயும் அந்த அவேக்கனிங் ஏற்பட்டிருக்கு. அவங்க வந்து ஒரு காலத்துல நடந்த எத்தனையோ பிறவிகளுக்கு முன்னாடி நடந்த இந்த விஷயத்த நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்ரீராமர் குடுத்த அந்த ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே, அனுசூயா என்ன பண்றாங்க, அவங்க அம்மா கிட்ட கேட்கறாங்க. "அம்மா, எதுக்கு நீங்க இவ்ளோ காலங்களா எனக்கு இந்த விஷயத்த சொல்லவே இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷன் நிறைந்த ஒரு குரல்ல வந்து அவங்க கேட்கறாங்க. அம் அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, "உன்னுடைய அப்பாக்கு விருப்பம் இல்ல. எதுக்குன்னா, நீ முற்பிறவியில வந்து ஒரு பணிப்பெண்ணா இருந்த அப்படின்னு சொல்றது வந்து அவருக்கு அது விருப்பம் இல்ல. ஏன்னா, அ இப்போ வந்து அவங்க நல்ல வசதி வாய்ப்புல இருக்காங்க. நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ல இருக்காரு. நல்ல ஒரு அங்கீகாரம் இருக்கிற ஒரு ஃபேமிலியா இருக்கிறாங்க. நல்ல வசதிகள் வாய்ந்த ஃபேமிலியா இருக்காங்க. ஆனா, இந்த பெண்ணுக்கு வந்து அடிக்கடி வந்து அந்த டெண்டன்சி இருக்குது. ஒரு அ பணிப்பெண் செய்யக்கூடிய அந்த அந்த வீட்ட துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இந்த மாரி சாதாரண ஒரு வேலைகள வந்து அதாவது அவங்க அப்பா அப்படி நெனைக்கிறாரு. தன்னுடைய தகுதிக்கு கீழ இருக்கிற வேலைகள்லாம் வந்து செய்யக்கூடாது. நம்மளே பார்த்தோம் இந்த கதையோட அ ஆரம்பத்துல வந்து அனுசூயாவோட பிறப்புக்கு அப்புறம் பார்த்தோம்னா, அந்த அந்த அவங்களுடைய பணிப்பெண் வந்து ஒருத்தங்க வந்து கீழ வந்து ஏதோ கொட்டிடுறாங்க. குழம்பு அது இது மாரி ஏதோ கொட்டிட்ட உடனே, உடனே அனுசூயா ஓடி போய் அப்ப கொஞ்சம் சின்ன பாப்பா சின்ன பொண்ணா இருந்தாங்க. ஓடி போய் அத வந்து துடைக்கிறதுக்கு பண்ணும்பொழுது, அவங்க அப்பா வந்து திட்டிட்றாரு. "நீ விட்டுடு, நீ செய்யாத அதன்னு" சொல்லிட்டு. சோ இந்த மாதிரியான பணியாளர்கள் செய்யக்கூடிய வேலைய வந்து இவங்க செய்யக்கூடாது அப்படின்ற மாரி அவங்க அப்பாவுடைய டெண்டன்சி இருக்குது. அது தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா அவங்க அப்பாவுடைய பிலீஃப் சிஸ்டம் அந்த மாரி இருக்குது. நம்பிக்கை அமைப்பு அது மாரி இருக்கு. அப்போ இத சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனுசூயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இத விட வேற ஏதாவது உயர்ந்த பதவி இருக்க முடியுமா? மகாராஜாக்கு மகாராணியக்கும் நான் வந்து சேவை ஆற்றியிருக்கேன் அப்படின்னா, இத விட என்ன ஒரு மேலான ஒரு வேலை இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அவங்க அம்மாவும் சொல்றாங்க, "இத விட சந்தோஷமானது வேற எதுவும் இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அம் அப்படி இந்த இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அனுசூயா, "ஒரு வாட்டி மகாராணி வந்து என்னுடைய மாதாவா இருந்திருக்காங்க. அதாவது என்னுடைய அன்னை மாதிரி என் கூட நான் இருந்திருக்கேன். அது அப்படின்னு நினைக்கும்பொழுது, சோமா மாதிரி நான் இருந்திருக்கேன்." அப்படின்னு சொன்னோனே, நான் வந்து அந்த கடந்த காலத்துல எப்படி இருந்தேன், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் இத பத்தி நெறைய கேள்விகள் வந்து சோமாவ கேட்டிருப்பேன் இல்லையா? என்னை இந்த மாரி எனக்கு முதலே சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க யோசிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து அவங்களுக்கு அப்பா, அம்மாக்கு சேவை செய்றது கூட எல்லா பணிகளும் வீட்ல இருக்கிற எளிமையான பணிகள் செய்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதிலும் குறிப்பா வந்து இந்த மாரி வேலைகள் செய்யும்பொழுது சிம்பிளான வேலை பணிப்பெண்களோ, நம்ம வீட்ல இருக்கிற நம்பளுடைய வீட்ல இருக்கிற நம்ம செய்யக்கூடிய வேலைகள செய்றது வந்து அவங்க வந்து யாரும் கவனிக்காத போது இவங்க செய்றத, இவங்களுக்கு வந்து உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நம்பளுடைய வீட்ல நம்ம எல்லா வேலைகளும் நம்ப செய்வோம் இல்லையா? ச எ அப்போ அதுக்கு நமக்கு வந்து நம்மளுடைய டாஸ்க் நம்ம செய்யும்போது நமக்கு வந்து அது ஒரு
நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் வீட்ட, இல்ல நம்ம கிளீன் பண்றோம் அப்டின்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். சோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இருந்தத அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. சோ அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்டின்னா, "எனக்கு வந்து கொஞ்சம் அவமானதமா இருக்குது. உங்க அப்பா சொன்னது சரிதான் இல்ல எனக்கு புரியுது. ஆனா அது உங்க அப்பாவோடைய ஃபீலிங். உங்க அப்பா அது மாரி நெனைக்கிறாரு. சரி நான் இன்னொரு வாட்டி உன்ன வந்து கண்டிப்பா சோமா கிட்ட கூட்டிட்டு போறேன். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உனக்கு வேற ஏதாவது கூட கேள்விகள் இருக்கலாம் கேட்கறதுக்காக" அப்டின்ற மாரி அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கைய பிடிச்சுக்கிட்டு, இந்த அனுசூயாவோட கைய பிடிச்சுக்கிட்டு, "நீ வந்து இந்த விஷயத்த வந்து உங்க அப்பா கிட்ட கொண்டு போகக்கூடாது. நம்ம இந்த மாரி பேசின விஷயத்த உனக்கு இந்த விஷயம் நான் வந்து தெரியப்படுத்திட்டேன் அப்படின்றத வந்து உங்க அப்பா கிட்ட நீ சொல்லக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அ சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. சோமாவோட பேசின உரையாடல்கள் தான் மறுபடியும் அவங்க மைண்ட்லயும் திரும்பவும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. அதுவே தான் யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்ப வந்து ஸ்ரீராமரும் அத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே சோமாவே அதுதான் சொல்லியிருக்காங்க. "நீ வந்து முற்பிறவில வந்து சீதாம்மாக்கு வந்து பணியாளரா இருந்தன்னு." திரும்ப ஸ்ரீராம் கூட நான் சின்னதா இருக்கும்போதே அதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் உறுதித்தன்மையோட, நம்பகத்தன்மையோட அவங்களுக்கு இருக்குது. ஆனாலும் இவங்க என்ன நெனைக்கிறாங்க, என் அப்பாவ நான் வந்து இதுக்காக மன்னிக்கவே மாட்டேன். எவ்ளோ பெரிய விஷயம் மகாராஜா ராமருடைய எவ்ளோ பெரிய உயர்ந்த ஒரு பிளெஸ்ஸிங் எனக்கு கிடைச்சிருக்குது. இத வந்து என்னுடைய பூர்வ ஜென்மத்த விஷயத்தன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இத என்கிட்ட அத மறைச்சு வச்சிருக்காரு அப்பா. இது வந்து எனக்கு சரியே கிடையாது. இத்தன நாள் வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட மறைக்கப்பட்டிருக்கு. எனக்கு அப்பா மேல கோவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதேபோல அவங்க அம்மாக்கு வாக்கு குடுத்ததுனால, அவங்க அம்மா இவங்கள கெஞ்சி கேட்டுக்கிட்டதால, அந்த விஷயத்த வந்து அவங்க அப்பா கிட்டயும் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. சோ அவங்க வந்து சைலன்ட்டா இருக்கிறாங்க. ஆனா வந்து இவங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் கிரியேட் ஆகுது. இவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு இடைவெளி மாதிரி உருவாகுது. ஆனா அவங்க அப்பாவுக்கு ஒரு நிறைவு தான், ஒரு சந்தோஷம் தான். சரி பரவால்ல. சோமாவ போய் பார்த்துட்டு வந்ததுல நம்ம பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு, திருமணத்துக்கு வந்து சம்மதிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. சோ இந்த சைலன்ஸ வந்து இவங்க வந்து மௌனமாவே இருக்கிறது, விலகி விலகி அவர்கிட்ட இருந்து இருக்கிறது, அத அவர் பெருசா பொருட்படுத்தல. அவருக்கு வந்து ஓகே பொண்ணு வந்து திருமணத்துக்கு சம்மதிச்சுட்டால அது போதும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த அனுசூயா வந்து மறுபடியும் வீட்டு வேலைகள்லாம் ஐ மீன் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட வீட்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன வேலைகள செய்துட்டே இருக்கும்போது, அவங்க வந்து பிசிக்கலா வந்து இங்க எங்கேஜ்டா இருக்காங்க. ஐ மீன் உடல் ரீதியாக தான் இந்த வேலைய செய்துட்டு இருக்காங்களே தவிர, மன ரீதியாக வந்து அவங்களுக்கு அங்க தான் அந்த பேச்சுக்கள்ல தான் அவங்களுக்கு எண்ணம் ஓடிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் இவங்க கிட்ட வந்து சொல்றாரு, "நீ வந்து கூடிய விரைவில எதிர்கால கணவர் வந்து உன்ன வந்து சந்திக்க போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, சரின்னு தலையாட்டிட்டு இவங்க வந்து அமைதியா இருந்துடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய ஒரு தோழி அல்லது பணிப்பெண்ண கூப்பிட்டுட்டு இவங்க வந்து நதிக்கரைக்கு போறாங்க. அவங்களுக்கு வந்து அங்க ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் தான், ஒரு ஃபேவரைட் ஸ்பாட்ன்னு இருக்கும் இல்லையா? நமக்கு எப்பயாவது மைண்ட ரிலாக்ஸ் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு இயற்கையான ஒரு இடத்த போட்டு, அங்க இருக்கிற ஒரு மௌனம், அங்க நடக்கிற விஷயங்கள அப்படியே அமைதியா நம்ம வந்து கேட்டு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாவே, அது நமக்கு வந்து மைண்ட வந்து எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணும். இயற்கையோட இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது, வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு நதிக்கரை இருக்கும்போது விடுவாங்களா, அந்த ஒரு ஃபேவரைட்டான ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்க உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு அத வந்து யோசிச்சுட்டே அந்த சோமா சொன்னதையும் யோசிச்சுட்டே, இவங்களுக்கு மனசுல வேற ஏதேதோ எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கு. அத யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது, என்ன நோட்டீஸ் பண்றாங்கன்னா, அவங்க பக்கத்துல வேற யாரோ இருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. திரும்பி பார்க்கன்னா, அது வந்து ஒரு ஒரு ஆண் இருக்காங்க. "யார் இது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் யோசனை வந்துருச்சு. யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பார்க்கறத பார்த்த உடனே அந்த நபரும் வந்து தன்னை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். "நான் வந்து என்னுடைய பேர் வந்து அஜித். நான் நினைக்கிறேன் நீ தான் அனுசூயா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் வந்து உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். உன்னை பார்க்கறதுக்காக. நீ வந்து நதிக்கரையில இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, நான் இங்க வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது, ஆமான்னு சொல்லிட்டு அந்த தலை குனிஞ்சுட்டே வந்து அனுசூயா சொல்றாங்க. முகத்த பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் அந்த இதய துடிப்பு வந்து அதிகரிக்குது. ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு விதமான ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பதட்டம் மாரி, ஒரு மாரி ஏற்படுது. ஏன்னா இப்படி ஒரு புது சிச்சுவேஷன் யாரும் வந்து இல்லாம, யாரோ அறியாத ஒரு நபர் கூட, என்னோட சொந்தக்காரர் கூட கிடையாது. யாரோ ஒருத்தர் அறியாத நபர் கூட இப்ப வந்து பேசுறோம், தனிமையா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வந்து அன்ஈசினஸ் ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே இதுதான் வந்து நான் திருமணம் அப்பா வந்து திருமணத்துக்காக முடிவு பண்ணியிருக்கிற ஆண் வந்து இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் கேட்கிறார், "சரி நானும் உங்க கூட ஜாயின் பண்ணலாமா? இங்க உட்காரலாமான்ற மாரி இங்க இருக்கலாமா?" அப்படின்னு கேட்கிறார். இப்போ வந்து ம்ன்னு சொல்லிட்டு இவங்க தான் தலைய மட்டும் ஆட்டுறாங்களே தவிர, வேற எதுவும் வார்த்தைகளும் பேசல. அவர் வந்து கண்ணெடுத்து கூட பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அஜித்ன்றவரு,
இதுதான் என்னுடைய ஃபேவரைட் ஸ்பாட் கூட. எனக்கும் பிடிச்ச மிக பிடிச்சமான இடம் இதுதான் அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் உனக்கும் எப்படி இன்ட்ரெஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு பாத்தியா? அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆனா அவர் வந்து பேசுறாரே தவிர, அவர் வாழ்க்கையில ஐ மீன் அவருடைய குரல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு நடுக்கம். ஏன்னா அவருக்கும் அந்த இருக்கும் இல்லையா? புதுசா யாரோ ஒரு பெண் கிட்ட பேசும்போது அந்த ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அதனால அ சரி அது வந்து இவங்களால ரியலைஸ் பண்ண முடியுது. ஓகே அவருடைய குரல் வல்ல ஒரு தடுமாற்றம் இருக்கிறத. அதேபோல இவங்களாலயும் அனுசூயாலயும் பேச முடியல. அவங்களுக்கும் வந்து அப்படியே நாக்கு வந்து அசையாத அப்படியே நின்னு போன மாதிரி அவங்களுக்கு வந்து தோணுது. வாயிலருந்து வார்த்தைகளே வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்ச நிமிடங்கள் அவர் வந்து அமைதியா இருக்கும்பொழுது, இவங்க வந்து கொஞ்சமா அப்படியே திரும்பி அவருடைய முகத்த பார்க்குறாங்க. அ அவரு எப்படி இருக்காரு? அப்படின்ற மாரி கொஞ்சம் இல்ல அவரு வந்து நேரா அந்த நதியவே பார்த்துட்டு இருக்கும்போது, இவங்க வந்து அவரு முகத்த பார்க்குறாங்க. சரி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்காரு அப்படின்ற மாரி வந்து அ யோசிக்கிறாங்க. அப்போ வந்து வெயில் நேரமா இருக்குது. மதிய நேரமா இருக்குது. ஆனாலும் இவங்க வந்து மரத்தடியில இருந்ததுனால பெருசா இவங்களுக்கு வந்து வெயில் தெரியல. அப்போ என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த ஒரு நபர் இருக்கார் இல்லையா? அந்த அஜித் இருக்கார் இல்லையா? அவரு வந்து பக்கத்துல எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. அது என்னன்னா, ஒரு அந்த ஃபர்ரி அனிமல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முயல் மாதிரி ஏதோ ஒரு கிரியேச்சர் ஏதோ ஒண்ணு இருக்கும். அத பார்த்துட்டே இருக்காரு. ஸோ பார்க்கும்பொழுது, அந்த அந்த மிருகம், அந்த விலங்கு வந்து அடிபட்டிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அத ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அத போயிட்டு எடுக்குறாரு. தன்னுடைய மடி மேல வைக்கிறாரு. அத வந்து வருடி குடுக்குறாரு. அப்புறம் அ ஒரு விஷயம் பண்றாரு. என்னன்னா, அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த 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 இது மேல இந்த அனிமல் மேல ஏதோ ஒரு பறவை வந்து தாக்குதல் பண்ணியிருக்கு. அதோடைய கால் நகங்கள் பட்டிருக்கு அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா இது சரியாயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அவரு கழுத்துல வந்து ஒரு சில்வர் பெண்டன்ட் போட்டுட்டு இருக்காரு. அந்த சில்வர் செயின் அண்ட் பெண்டன்ட் இருக்கு இல்லையா? அது யார் குடுத்தாங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சீதா மாதா வந்து குடுத்தாங்க. ஒரு லேடிக்கு அவங்க குடுத்தாங்க இல்லையா? "என்னுடைய அம்மா எனக்கு சீதனமா குடுத்தது. நான் வந்து உனக்கு குடுக்குறேன். நீ வந்து உன்னுடைய பேரனுக்கு குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களே! நினைவுல இருக்கா உங்களுக்கு? சோ அவங்க வந்து அந்த பெண்டன்ட் வந்து இவரு போட்டுட்டு இருப்பாரு. அப்போ அந்த பெண்டன்ட் அந்த சில்வர் பெண்டன்ட் இருக்கு இல்லையா? அந்த வெள்ளியில ஆன அந்த சங்கிலி, அந்த பெண்டன்ட் அத எடுத்து வந்து அந்த ஒரு விலங்குக்கு வந்து அந்த ஒரு ஃபர்ரி அனிமல் சொல்றாங்க. அந்த விலங்குக்கு வந்து போட்டுட்டு, கொஞ்ச நேரம் அப்படியே கண்ண மூடிட்டு, அதுல கை வச்சுட்டு மாரியே கண்ண மூடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவரு மாதாவுடைய அன்பு வந்து உன்னை குணப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டே இருக்காரு. அப்புறமா அவரு வந்து கண்ண விழிக்கும்பொழுது அந்த விலங்கு வந்து ஒரு ஒரு பரபரப்பு அதுக்கு வந்து விடு விடுதலையாகி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைவு கொடுத்த உடனே அத வந்து கீழ விட்டுடுறாரு. சரி, நீ இப்ப சரியாயிட்ட. ஓகே போ அப்படின்ற மாரி அவர் வந்து விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவரு வந்து தன்னுடைய கழுத்துல வந்து அந்த பெண்டன்ட்ட அணிஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த அனுசுயா வந்து அந்த பெண்டன்ட்டே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன இது அவங்க வித்தியாசமா இருக்கே இந்த பெண்டன்ட். மாதாவுடைய அன்பு உன்னை குணப்படுத்துகிறதுன்னு வேற சொல்றாரே என்னன்னு சொல்லிட்டு சொன்னோனே, இவங்களுக்கு ஒரு ஆவல் ஏற்படுது. தன்னுடைய கூச்சத்த விட்டுட்டு இவங்க வந்து அந்த கான்வர்சேஷன் அந்த அந்த பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க போட்டுட்டு இருக்க இந்த பெண்டன்ட் இருக்கு இல்லையா? அந்த சில்வர் நகை இருக்கு இல்லையா? வெள்ளி நகை. அது வந்து உங்களுக்கு எங்கருந்து கிடைச்சது? அப்படின்னு சொல்லிட்டு வெட்கத்தோடயே கலந்த அந்த வார்த்தைகள அவங்க சொல்றாங்க. அப்ப அவரு வந்து சொல்றாரு, என்னுடைய பாட்டிம்மா தான் எனக்கு குடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து ஒரு குணப்படுத்தும் ஆற்றல் அதுகிட்ட இருக்கு. அந்த அந்த பெண்டன்ட் கிட்ட அப்படின்றத எனக்கு உணர முடியுது அப்படின்னு சொன்னோனே, மறுபடியும் அவங்க வந்து கொஞ்சம் ஆர்வம் ஏற்படுது எங்களுக்கு. அ ஓகே அ பாட்டிம்மாவா? யாரு? என்ன? ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு இவங்க கேட்கறாங்க. "அ உங்க பாட்டிமாக்கு யார் குடுத்தாங்க? எப்படி வந்தது அவங்க கையில?" அப்படின்னு சொன்னோனே, அவர் சொல்றாரு, "ரொம்ப பெரிய கதை. உனக்கு கதை கேட்க பிடிக்குமா?" அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, "மகாராணியே வந்து நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. ஆனா மகாராணியே வந்து வனவாசத்துக்கு பிறகு இங்க வந்ததுக்கப்புறம், நம்ம நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அவங்களே வந்து இந்த எடுத்துட்டு வந்து என்னுடைய பாட்டிம்மா கிட்ட குடுத்தாங்க." அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியே அனுசூயாக்கு ஆச்சரியமாயிடுது. இது வந்து சோமா சொன்ன கதையில சொன்ன விஷயம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்ப இது சீதா மாதாவோட பெண்டன்ட்டா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் வந்து அவரு சொல்றாரு, "நீ ஏன் மாதா அப்படின்னு தான் சொல்ற?" ஏன்னா அவர் சொல்றாரு மகாராணி சீதா அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா இவங்க சொல்லும்பொழுது கேட்கும்பொழுது, "அது சீதா மாதாவோட பெண்டன்ட்டா?" அப்படின்னு கேட்கவும், "நீயும் மாதான்னு சொல்லுவியா? என்னுடைய பாட்டிம்மா கூட மகாராணி சொல்ல மாட்டாங்க. மாதா மாதா தான் சொல்லுவாங்க அவங்கள."
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கே புரியல. நான் எப்படி மாத்தான்னு சொன்னேன்னு எனக்கே தெரியல. என் வாயிலருந்து அப்படியே வந்துருச்சுன்ற மாரி அவங்க யோசிச்சு அமைதியா இருந்துடுறாங்க. அவரு வந்து சொல்றாரு. இது வந்து ஒரு பெரிய கதை. என்னன்னா மகாராஜாவுக்கும், மகாராணிக்கும் அதாவது ராமருக்கும், சீதைக்கும் வந்து திருமணமாகி அந்த அயோத்தியாவுக்கு வரும்பொழுது, அவங்களுடைய கல்யாணத்த அந்த அந்த ஒரு வரவேற்ப வந்து பார்க்கறதுக்காக எக்கச்சக்கமா ஏராளமான ஜனங்கள் அயோத்தியால இருக்க ஜனங்கள் எல்லாமே கூட்டமா கூடியிருந்தாங்க. அப்போ என்னுடைய பாட்டியும் அதுல அந்த கூட்டத்துல இருந்தாங்க. ஆனா அவங்க பார்க்கும்பொழுது, இத வந்து சீதா மாதாவ வந்து அவங்களுடைய பருவுடல்ல பிசிக்கல் பாடிய அவங்களால பார்க்க முடியாம, ஒரு பெரிய தேவியா தான் அவங்க வந்து தெரிஞ்சாங்க. அவங்கள சுத்தி வந்து அந்த லைட் அந்த ஒளி வந்து வீசிட்டு இருக்கிறத வந்து அவங்களால பார்க்க முடிஞ்சது. அன்னைக்கே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்ரீராமர் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பெண் வந்து ஒரு சராசரி பெண் இல்ல. அவங்க வந்து வேற ஒரு தேவி தான் அவங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதேபோல அவங்க வனவாசத்துக்கு போறதுக்காக தீர்மானம் பண்ணும்பொழுதும், என்னுடைய பாட்டிமாக்கு தெரியும். இதுக்கு வந்து ஏதோ பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குது. மக்கள்லாம் சொல்ற மாரி தவறான காரணம் இல்ல. பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு. ஸ்ரீராமரும், சீதா மாதாவும் முடிவு பண்ணலன்னா, கண்டிப்பா அவங்க வந்து அந்த அந்த எக்ஸைல்க்கு போயிருக்கவே மாட்டாங்க. அந்த வனவாசத்துக்கு போயிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை முடிக்க வேண்டியிருக்கிறதுனால தான் அவங்க போயிருக்காங்க அப்படின்றத வந்து என்னோட பாட்டிமாக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அங்க பயணிக்கும்பொழுது, காட்டுல பயணிக்கும்பொழுது எத்தனையோ சவால்கள் இருக்கும்ல. காட்டு விலங்குகள் இருக்கும், ராட்சசர்கள் இருப்பாங்க. ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம், குடில் கிடைக்குமான்னு தெரியாது. மழை, வெயில் எல்லா மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி தாண்டி வரும்போது, அது எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை. உணவும் இருக்காது சில நேரங்கள். அது மாரி எவ்வளவோ சவால்கள் இருக்கும் இல்லையா? ஸோ, அதனால என்னுடைய பாட்டியம்மா வந்து, இவங்க வந்து எவ்வளோ வனவாசத்துக்கு போயிருக்காங்க, எவ்வளோ பட்டுட்டு இருப்பாங்க. ஏதாவது இவங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். அதனால இவங்களுக்கு நான் பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க பாட்டியம்மா, டெய்லி வந்து அந்த சரையு நதி கரையில போயிட்டு தியானம் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் தவறாத மழை, வெயிலு எதையுமே பொருட்படுத்தாம தினம் போயிட்டு அங்க பண்ணிட்டே இருப்பாங்க. பூஜைகள் பண்ணிட்டே இருப்பாங்க. பிரார்த்தனைகள் பண்ணிட்டே இருப்பாங்க. ராஜகுமாரி சீதா அவங்க வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எதுக்காக போயிருக்காங்களோ, அந்த வேலை கரெக்ட்டா நிறைவேறணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க பூஜைகள் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சொல்றாரு இவரு. அப்போ, "ஓ! அதுதான் உங்க பாட்டிம்மாவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன்னா, எல்லாமே இந்த கதை எல்லாமே எங்க கேட்டு வந்தாங்க? அவங்க சோமா கிட்ட கேட்டு வந்தாங்க.